அதிக மகிழ்ச்சி. நாம் இந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே சங்கீத புத்தகங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே நாம் அதை 3 பிரிவாக பிரித்திருந்தோம். பார்ட் 1 1 முதல் 50 சங்கீதங்கள், பார்ட் 2 51 100, பார்ட் 3 101 முதல் 150 சங்கீதங்கள்ல சில முக்கியமான சங்கீதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையில இன்றைய நாளில பார்ட் 3க்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில நாம் தியானிக்க போகிற 2 சங்கீதம் 110 மற்றும் 117 நாம் தியானிக்க இருக்கிறோம். மிக மிக முக்கியமான சங்கீதம். மட்டுமல்ல, இதை நன்றாக கவனித்து கேட்டால் மட்டுமே புரியக்கூடிய மிக அதிக அளவிலான ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கிய தீர்க்க தரிசனங்களை மையமாக வைத்த ஒரு சங்கீதமாக இருக்கிறபடினாலே பார்ட் 3 முழுவதுமாக அப்படியாக சங்கீதத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதனை மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத புத்தகம் வேத ஆராய்ச்சி நாள் 1 சங்கீதம் 110 நாம் தியானித்திருக்கிறோம். சங்கீதம் 110 1 முதல் 7 வசனங்களை யாராவது வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 110. தாவீதின் சங்கீதம். என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனில் இருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 110ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் என்கிற தலைப்பை நாம் இங்கே 110ஆம் சங்கீதத்தின் மேல் போட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய ப்ரிப்பரேஷன் போன்ற காரியங்களில ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும், இந்த 7 வசனத்துக்குள்ள வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்ட ஒரு முழு சங்கீதம் என்று சங்கீதம் 110 சொல்லலாம். சங்கீதம் 110 இதனுடைய முக்கிய கருத்து என்ன என்பதை நாம் ஒரு அவுட்லைன் நாம் முதலில் தெரிந்து கொள்வது நல்லது. மேசியாவாகிய கிறிஸ்து தேவன், லார்ட், ராஜா, கிங், நியாயாதிபதி என்ற முறையில இந்த சங்கீதத்துல அவர் வருவார், வரப்போகிறார், அரசாழ்வார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனமாக தாவீது இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். மேசியா கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருடைய பாதப்படியாக்கி போடும் வரை அவர் பிதாவின் வலது பார்சத்தில் பொறுமையோடு உட்கார்ந்திருப்பார் என்கிற காரியத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரர் மிக தெளிவுபட எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, மேசியா கிறிஸ்து இந்த உன்னத நிலையை அடைவதற்கு முன் வழியில் பாடுகளை அனுபவித்த பிறகே தனது தலையை உயர்த்துவார் என்கிற மிக அருமையான காலங்களை முன்னிறுத்தி, ஏறக்குறைய மில்லினியம் போன்ற வருடங்களை முன்னிறுத்தி இங்கு தாவீது ராஜா எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் அதிக மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதிகள் ஒன்றாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக புதிய ஏற்பாட்டுல இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் அல்லது வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதை அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நம்ம சொல்லலாம். ஜேம்ஸ் மான்ட்கோமரி போய்ஸ் என்கிற ஒரு இறையியல் வல்லுநர் இப்படியாக சொல்கிறார்: சங்கீதம் 110க்கு 27 நேரடி மேற்கோள்கள், அந்த மறைமுக குறிப்புகளை புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் முதல் வசனம் புதிய ஏற்பாட்டில், இப்ப வாசித்த முதல் வசனம் புதிய ஏற்பாட்டில் அதிக மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. பாருங்க, வசனம் 1 நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை மத்தேயு 24:43 முதல் 45 வரை சொல்லுகிறதை பார்க்க முடியும். யாராச்சும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவே இதை மேற்கோள் காட்டுகிறதை பார்க்க முடியும். இன்றைய நாளே நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு சில வசனங்களை நீங்கள் ஏற்கனவே வாசிக்க வேண்டும். அங்க கலர்ல இருக்கும், ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 22:43 முதல் 45.
அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதம் 110 மேற்கொள் காட்டுகிறதை பார்க்க வேண்டும். தாவீது மேசியாவை ஆண்டவர் என்று அழைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, மேசியா தாவீதை விட பெரியவர் என்பதை அங்கீகரிக்கிறதை இங்கே பார்க்க முடியும். மட்டுமல்ல, பேதுரு பெந்தேகோஸ்து நாளில் அதை மேற்கோள் காட்டி தாவீது இயேசுவின் தெய்வீக தன்மையும் பரமேந்திரன் எவ்வாறு தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்பதை விளக்குகிறார். அப்போஸ்தலர் 2:34 முதல் 35. தாவீது பரலோகத்திற்கு நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனோடே சொல்லி இருக்கிறான். சங்கீதம் 110 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுவதோடு கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதை மேற்கோள் காட்டுகிறதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15:25 இதை குறிப்பிட்டு இயேசு மேசியாவின் ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எபிரேயர் 1:13 இதை மேற்கோள் காட்டுகிறதை பார்க்க முடியும். இந்த தேவதூதரை விட இயேசு மேசியாவின் மேன்மையை குறிப்பிடுகிறார். எபிரேயர் மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த சங்கீதம் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய செய்தியிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். பேதுரு அதை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். எபிரேயர் 1:13 எபிரேயர் நிருபி ஆகியோர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதிகமாக புதிய ஏற்பாட்டில மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டில உள்ள சங்கீதங்களில் மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எபிரேயர் 10:13 வாசிக்க வேண்டாம். இயேசு மேசியாவின் ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் இந்த நிருபத்தை ஆக்கியோர் விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். இங்க 3 விதமான காரியங்களை இங்கே இந்த தாவீது ராஜா எழுதுகிறதை பார்க்கிறோம். வசனம் 1 நாம் இவ்வளவு நேரம் தியானித்தோம். வசனம் 1 மேசியா கிறிஸ்து தேவன், அதாவது லார்ட் என்று அவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி என்றார் என்ற வார்த்தைகள் யெகோவா தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடியால் மேசியா கிறிஸ்துவை தேவனாகவும் அவருடைய சத்துருக்கள் அனைவரும் அவருடைய பாதப்படியாக்கப்படுவார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தும் வல்லமை பொருந்திய வார்த்தைகளாகவும் உள்ளது. மேசியா கிறிஸ்துவை எதிர்ப்பவர்கள் அவருடைய பாதப்படியாக்கப்படும் வரை குமாரனாகிய கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து பொறுமையுடன் காத்திருப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிப்பவங்க சொன்னா மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். தேவ மக்களாகிய நம்மை எதிர்க்கும் சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தி நம்மை உயர்த்தும் வரை நாமும் கூட பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாகிய கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பர்டிகுலர் பீரியட் வரை காத்திருந்து சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னாலுமே நாம் பொறுமையோடு அவருடைய சமூகத்துல காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம் தான் 1 பேதுரு 5:6-7 வசனங்கள். இரண்டாவதாக 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னா மேசியாவாகிய கிறிஸ்து ராஜாவாக வருகிறார் என்பதை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள் தான் வசனம் 2-3. யாராச்சும் வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமான உம்முடைய யவனம் ஜனம் உமக்கு பிறக்கும். அதாவது மேசியா கிறிஸ்து ராஜாவாக அரசாளுவார்.
மேசியாவாகிய கிறிஸ்து இந்த பூவுலகை தமது சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்யும் போது அவரை எதிர்த்த எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதப்படியாக்கப்பட்டிருப்பார்கள். சியோன் என்கிற வார்த்தைக்கு வந்து பாருங்க. சியோன் என்ற ஆவிக்குரிய பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவருக்கு வல்லமையின் செங்கோலை அனுப்ப, குமாரனாகிய கிறிஸ்து எழுத்தின்படியான சியோனை தலைநகராக கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமை தலைநகராக கொண்டு 1000 வருடம் அரசாட்சி செய்வார். வாசிங்க, அடுத்தடுத்து எடுத்து வச்சுங்க. ஏசாயா 2:2-4 அருமையான தீர்க்க தரிசனம் அடங்கியுள்ள ஒரு வேத பகுதி, ஒரு சங்கீதம். ஏசாயா 2:2-4. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனில் இருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாட்களில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். பாருங்க, தீர்க்கதரிசிகளும் இந்த தீர்க்கதரிசி ஏசாயா, யோவேல், சகரியா, தானியேல், வெளிப்படுத்தின விசேஷம், இவையெல்லாம் அது ஒரு தீர்க்க தரிசன நூல் தான் புதிய ஏற்பாட்டுல. இதை பார்க்கிற பொழுது இதை மிக அருமையாக தாவீது மனதிலே வைத்து ஒரு தீர்க்க தரிசனமாக மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகை ஆழ போகிற ராஜாவாக வருகிறார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதையெல்லாம் பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறதை நாம் உணர முடியும். ஆவியானவர் எப்படி ஏவி இவர்களை அந்த நாட்களிலேயே ஏறக்குறைய 1000-1100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, மட்டுமல்ல இந்த தீர்க்கதரிசிகளின் ஆண்டுகளிலே நாம் கணக்கிடுகிற பொழுது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் வரப்போகிற நாட்களை குறித்து தான் இது பேசுதே தவிர, அப்ப இன்னும் அதிக வருடங்கள் காத்திருந்து இந்த காரியங்கள் நடைபெறுகிற காரியங்களை ஆவியானவர் மிக அழகாக தீர்க்க தரிசனமாக தாவீதின் மூலமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தாவீது எதை நினைத்து எழுதினார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரியும் நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் இதை பட்டது நிமித்தமாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது, இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது என்பதை நாம் தீர்க்கமாக புரிந்து கொள்கிற பொழுது, ஒரு கொஞ்ச நாள் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எவ்வளவு அழகாக தீர்மானம் பண்ணியிருப்பார், எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணியிருப்பார் என்று நாம் நன்றியோடு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்வை நன்றி உள்ளவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு கூட நடத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இப்ப மேசியா கிறிஸ்துவின் வல்லமையான 1000 வருட அரசாட்சியில் எழுத்தின்படியான இஸ்ரவேலரும் ஆவிக்குரிய இஸ்ரவேல், பார்த்துக்க இது ரொம்ப முக்கியம், எழுத்தின்படியான இஸ்ரவேலரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலருமான மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்களை தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தவர்கள் வாலிபத்தின் பலன் கொண்டவர்களாக அவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். நியாயாதிபதிகள் 5:2 வாசிக்க மிக அருமையான ஒரு வெளிப்பாடு அங்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டியது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பாருங்க, அந்த 1000 வருட அரசாட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மேசியாவை கிறிஸ்து ராஜாவாக அரசாளுவா. அனைத்து மக்களும் அவரை தொழுது கொள்ளும்படியாக, ஓடி வரும்படியாக, சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக வருகிறதை அந்த சீயோனை தலைநகரமாக, எருசலேமை தலைநகரமாக கொண்ட ஆட்சி செய்கிறவராய் அவர் வருவார் என்பதை தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 110 தாவீது 2-3 வசனங்கள்ல எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 4வதாக மேசியாவாகிய கிறிஸ்து ஒரு ஆசாரியனாக செயல்படுவார் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வசனம் இந்த சங்கீதம் 110:4. யாராச்சும் வாசிக்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார்.
அப்ப நீங்க பாருங்க, இங்க மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் பேசுகிறது. அவருடைய முறைமை என்று ஒன்று உண்டு. என்றென்றைக்கு ஆசாரியராய் இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். இந்த வசனத்தை குறித்து நான் இன்னும் ஆழமாக தொடர்ந்து வருகிற ஸ்லைட்ல நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இது காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக, ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் புதிய ஏற்பாட்டிலே செயல்படுவார் என்கிற சத்தியத்தை, செயல்பட்டு முடித்தார் என்கிற சத்தியத்தை விளக்குகிற ஒரு தீர்க்க தரிசன பகுதி. அப்ப நீங்க பாருங்க, மேசியாவாகிய கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட விசேஷ ஆசாரியர். அவர் மோசே, ஆரோன், லேவி கோத்திரத்தின் முறைப்படி ஆசாரியத்துவம் பெற்றவர் அல்ல. அந்த நாட்களில ஒரு ஆசாரியனாக அல்லது பிரதான ஆசாரியனாக ஆக வேண்டும் என்றால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்திலிருந்து தான் அவங்க ஆசாரியர்களாக, பிரதான ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் நீங்க பாருங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியத்துவம் பெற்ற ஆபிரகாமும் கூட தசமபாகம் கொடுத்த அனாதியான ஆசாரியர். இது உங்களுக்கு தெரியும். அது ஆதியாகமத்தில் நம்ம இதை வாசித்திருக்கிறோம். நான் மீண்டுமாக அதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆகவே இவர் சர்வலோகத்தின் பாவத்திற்காக ஒரே தரம் தமது சொந்த ரத்தத்தையே பலியாக செலுத்தி பலிகளை நிறுத்திய பிரதான ஆசாரியன். அதற்கு முன்பதாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மெல்கிசேதேக்கு பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த ஆசாரியத்துவத்தின் படியாக லேவி கோத்திரம் மாற்றப்பட்டு யூதா கோத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை ராஜாவாக, ஆசாரியனாக, என் பிரதான ஆசாரியனாக அவர் வருகிறதை மிக அழகாக எபிரேயர் நிருபத்துல நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை குறித்தெல்லாம் அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னா, ஒருவேளை அந்த 1ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த அந்த யூதர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும், ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள், ஆசாரிகள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆக்சுவலாவே அவங்களுடைய வேர்ல்ட் வியூ, நாட் வேர்ல்ட் வியூ, தட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் இன் பிலீவிங். அவர்களுடைய விசுவாசமே எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட ஆபிரகாமை உயர்ந்தவராக அவர்கள் பார்த்தார்கள். ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மோசேவை உயர்ந்தவராக அவர்கள் பார்த்தார்கள். இப்படித்தான் அவங்க பார்வை இருந்துச்சு. அதற்காகத்தான் எபிரேயர் நிருபத்தை முதல் ஒரு 4 அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தேவதூதர்களுடைய மேலானவர், ஆபிரகாமை விட மேலானவர், மோசேயை விட மேலானவர் என்பதெல்லாம் எழுதுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப ஆதியாகமம் இந்த வசனங்களை எல்லாம் நான் பின்னால கூட நான் வாசிப்பேன், அதனால நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம். இதுல இந்த மெல்கிசேதேக்கை பற்றி குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப மெல்கிசேதேக்கை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 இடங்கள்ல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது பைபிள்ல. ஆனால் ஒரு மிக ஆழமான சத்தியம் மட்டுமல்ல, மிக ஆழமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதை சொல்லுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். எபிரேயர் 5 மற்றும் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள், ஆக்சுவலா 2 வசனங்களை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு எண்ணிறந்த தீர்க்க தரிசனங்களை கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். நான் கண்டிப்பா சொல்லி காமிப்பேன். வசனம் 5, 6 பார்க்கிறோம். மேசியாவாகிய கிறிஸ்து எப்படி வருகிறார்னா, நியாயாதிபதியாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 5, 6, 110, 5, 6 நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். இப்ப மேசியாவாகிய கிறிஸ்து நியாயாதிபதியாக இந்த உலகத்துல வருவார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது பூமியின் மீது கிறிஸ்து வெற்றி சிறக்கும் யுத்த வீரனாக வந்திறங்கி நீதியை எதிர்க்கும் எல்லா ராஜாக்களையும் அதிகாரங்களையும் மடங்கடித்து நியாயம் தீர்க்கவும் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் போகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை மிக அருமையான ஒரு வெளிப்பாடாக, தீர்க்க தரிசனமாக தாவீது ராஜா சங்கீதம் 110, 5, 6 வசனங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 25, 31 முதல் 46 வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், வாசிக்க வேண்டாம். அதுல நாம் பார்க்கிற பொழுது அவர் நியாயாதிபதியாக வருகிற பொழுது செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் எப்படியாக பிரிக்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற காரியங்கள்லாம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி ஒரு நியாயாதிபதியாக
செயல்படுவார் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த மெல்கி சேதேக்கு என்பவரை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கி சேதேக்கை பற்றிய ஒரு தகவல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அறிந்த ஒன்றுதான், எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். சரி, இதை பற்றி நான் மிக சுருக்கமாக சொல்லிவிட விரும்புகிறேன். ஆபிரகாமை விட்டு விலகி போன, பிரிந்து போன லோத்தை ஒரு சில 5 ராஜாக்கள் மற்றும் 4 ராஜாக்கள் சேர்ந்து அவர்கள் சண்டையிலே சேர்ந்து இவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்கிறதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பொருட்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக மீண்டுமாக இந்த ராஜாக்களோடு போர் புரிந்து வெற்றியை பெற்று வருகிற ஒரு சம்பவத்தை தான் இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நான் வாசிக்கிறேன், நானே வாசிச்சேன். ஆதியாகமம் 14 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சரி, 17 அவன் கெதர்லாகோமேரையும் அவனோட இந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கினும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சரி, இங்க பாருங்க 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உண்டாயவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மெல்கி சேதேக்கு என்கிற இந்த மனிதருக்கு 2 காரியங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு, ஆசாரியனாகவும் இருந்தார், சாலேமின் ராஜாவாகவும் இருந்தார். சரி, இந்த இடத்துல அதை நிறுத்திக்கிறேன், நான் இங்க வந்தேன். ஓகே, ஆபிரகாம் லோத்தை சிறைப்பிடித்த பின்பு இதுதான் நம்ம பார்த்தோம். அந்த சாலேம் என்கிற இடம் வந்து எருசலேம் நகரத்தின் பண்டைய பெயர். இந்த மெல்கி சேதேக்கு உண்மையான தேவனை வணங்குபவர் மட்டுமல்ல, அவர் உன்னதமான கடவுளின் ஆசாரி என்று மரியாதைக்குரிய பட்டத்தை பெற்றார். கடவுளின் மகத்துவம் மெல்கி சேதேக்கின் ஆசாரியத்துவத்தின் மகத்துவத்தை பெரிதுபட்டது. மெல்கி சேதேக்கே மெல்கி சேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இப்ப நம்ம வாச்சோம், முற்பிதாவை விட தனது மகத்துவத்தை நிரூபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் மெல்கி சேதேக்கு தசம பாகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மெல்கி சேதேக்கு பற்றிய குறிப்பிலை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய தந்தை யார், தாய் யார் என்பதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. மேலும் அவர் எந்த வம்சாவளியும் இல்லாமல் தோன்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய தாய் தகப்பன் யார் என்று குறிப்பிடவில்லை பழைய ஏற்பாட்டுல. அதே போல அவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பாருங்க, ஏன் இந்த மெல்கி சேதேக்கின் முறையின்படி வருகிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த மெல்கி சேதேக்கு என்கிற பெயருக்குடைய அர்த்தம் கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அதாவது நீதியின் ராஜா என்று அவருக்கு பெயர். சரிங்களா? இந்த சாலேம் என்று வருகிற இந்த பகுதியில் வருகிற பெயர் the original name of எருசலேம். சரிங்களா? இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் ஒன்னா ஆசாரியனாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல 2 பொசிஷனை ஹோல்டு பண்ண ஒரே ஒரு மனிதர் வந்து மெல்கி சேதேக்கு மட்டும்தான். இவரை ராஜாவாகவும் சித்தரிக்கப்படுகிறார், ஆசாரியனாகவும் காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இந்த காரியத்தை மாற்றி செய்து தாங்களாகவே நினைவிலை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்த 2 மனிதர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இங்க உசியா ராஜா என்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எடுக்கலை பார்க்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வாசிக்க வேண்டாம். இந்த உசியா ராஜாவை குறித்து ஒரு சில வசனங்களை பற்றி நான் வாசிக்கிறேன். 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி
தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. இந்த ராஜா என்ன செய்யறாரு? கேடுண்டாக்கும்படியாக தேவனுடைய மனம் மேட்டிமையாகி அவனுடைய மனம் மேட்டிமையாகி என்ன செய்யறாருன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். இது செய்யவே கூடாது. இது ஆசாரியின் செய்ய வேண்டிய வேலை, அல்லது பிரதான ஆசாரியின் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்தபடினால் இவன் ஒரு ராஜாவாக மட்டுமே தான் இருந்திருக்க வேண்டும். ஆனா என்ன செய்கிறான்? துணிந்து இந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக தொடர்ந்து வருகிற வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். குஷ்டரோகம் பிடித்தவனாக அவன் மாறி மரித்து போகிறதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர் எதிர்த்து வருகிற வேளையில சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு சில நாட்கள் 7 நாட்கள் வெயிட் பண்ணும்படியாக பெத்தேல்ல சொல்லியிருக்கிறார். அவர் வருவதற்கு முன்பதாகவே சவுல் ராஜா பலி செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நீ ராஜா, உனக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் முதல் ராஜா, பழைய ஏற்பாட்டை கரைத்து பிடித்தவன், நியாயப்பிரமாணம் உனக்கு தெரியும், நீ பலியிடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை இங்கு சவுல் செய்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சவுளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரம்பம் முதல் சவுல் கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை என்பது சவுலோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்த்தா ராஜாவாக இருக்க முடியும், ஆசாரியனாக இருக்க முடியும். இவை இரண்டையும் பெற்ற ஒரு மனிதனாக இங்கே மெல்கிசேதேக் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஓகே, இதை நான் உங்களுக்கு பின்பாக விளக்க விரும்புகிறேன். ஆகவே இதன் அடிப்படையிலே ஆசாரியத்துவத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை குறித்து சங்கீதம் 110 தெளிவாக சொல்லுகிறது. 5ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது மேசியாவாகிய கிறிஸ்து பாடுகளின் வழியே உன்னதங்களில் உயர்ந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பாடுகள் வழியாக அவர் கடந்து வந்தது நிமித்தமாகத்தான் பிதாவானவர் உன்னதங்களில அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை புதிய ஏற்பாட்டுல அநேக நிருபங்களிலையும் நாம் வாசிக்க முடியும். சரிங்களா? அப்ப மேசியா கிறிஸ்து இவ்விதமாக தேவனாகவும் ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னதங்களை உயர்த்தப்படுவதற்கு முன் வழியிலே அவர் பல பாடுகளை அனுபவித்து அதற்கு பிறகுதான் நமது தலையை உயர்த்துவார். சரி, இப்ப ஏசாயா 53:12 மட்டும் வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரனில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரனுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்ப கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட நாமும் கூட அவரை போல பாடுகள் வழியாக சென்றால்தான் உன்னதத்துக்கு உயர்த்தப்படுவோம். ஆகவே இவ்வுலக பாடுகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராட பிரியமானவர்களை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. மிக அருமையாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு வசனங்களை நாம் வாசித்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த சங்கீதம் 110 நீங்க பாத்தீங்கன்னா மிக சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு மீண்டும் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் வருகிறார், செயல்படுவார் என்கிற சத்தியத்தை சங்கீதம் 110 சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, அந்த பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை தமக்காக பலி செலுத்தும்படியாக ஒரு பலியை செலுத்துவார். அதே போல மக்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தும்படியாக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற இடத்திற்கு சென்று மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக செய்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டுல நாம் வாசிக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் நடைபெறுகிற காரியம், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிற காரியம். ஆகவே அந்த வருடத்துக்கு ஒரு முறை மக்களுக்காக, மக்களின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய அந்த பிரதான ஆசாரியன் முதலாவதாக தன்னுடைய பாவத்திற்காக அவன் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது மக்களுடைய பாவத்திற்காக பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். இங்க இந்த பலி பொருள் என்று சொல்லுகிற பொழுது ஆட்டுக்குட்டியின் அல்லது வெள்ளாட்டுக்கடா அந்த அவருடைய ரத்தத்தை பலி பொருளாக அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு சென்று பாவ மன்னிப்பை பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். மிக ஒரு அருமையான
பகுதிகள் எபிரேயர்ல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாராச்சும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எபிரேயர் 9:11 to 14 வாசிங்க. அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை சொல்லுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக, அப்படின்னா என்னன்னா ஆசாரிப்பு கூடாரம் என்கிற அந்த அமைப்பின் வழியாக அல்ல. திஸ் இஸ் கால்ட் நியூ கவர்னன்ட். இந்த புதிய உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது எவ்வளவு ஆழமாக நாம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு ஆழமாக நம் கிறிஸ்துவில நம்பிக்கை வைப்போம். அப்படி இல்லை, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் தம் மூலமாகவும் உன்னதமான கூடாரமாகிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாய் இந்த பூலோகத்திற்கு வந்தார். வாசிக்க 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப அங்க பிரதான ஆசாரியன் என்ன செஞ்சாரு? வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இதை ரத்தத்தினால போய் அந்த பாவ நிவர்த்தியை செய்கிறார். வருடத்துக்கு ஒரு முறை போகிறாரு, வருடமும் போயாக வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலி பொருளாக இங்கே நம்மையே சிலுவையில ஒப்பு கொடுக்கிறதை, அந்த ரத்தத்தை சிந்தும்படியான ஒரு பாவமற்ற ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து இங்கே செயல்பட்டு உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 13. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சித்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, இந்த பலி பொருள்லாம் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் மக்கள் மேல் தெளிக்கிற பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறதுனா, இப்பேற்பட்ட அந்த சராசரி அகில உலகத்தையும் படைத்த திரியேக தேவர்கள் ஒருவராக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்புக்கொடுத்தது நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, இதை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். முதல் பிரதான ஆசாரியனாக ஆரோன் முதல், நல்லா பாருங்க, ஆரோன் முதல் இந்த நிருபத்தை எழுதுகிற வரையில ஏறக்குறை 83 பிரதான ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆரோன் முதல் இந்த நிருபம் எழுதுகிற வரை 83 பிரதான ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். ஆனால் என்றைக்கும் மரிக்காத, என்றென்றும் உயிரோடு இருந்து ஆளுகை செய்கிற மாறி போகாத ஆசாரியத்துவத்தை பெற்றவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2, ராஜாவாக அவர் வருகிறார். 1 சாமுவேல் 8:6 முதல் 9 வருஷத்துல இஸ்ரவேல் மக்கள் வாசிக்க வேண்டாம், தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ராஜா கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் நிலைமை என்னானது என்று பார்க்கிறோம். ஆனால் ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து அரசாளுகிறார் என்கிற சத்தியத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 2:12 யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே என்று கேட்கிறதை அந்த சங்கீத 110 நிறைவேறுதலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். தீர்க்கதரிசியாக வருகிறார். இதெல்லாம் வாசிக்க நேரம்ல தீர்க்கதரிசியாக வருகிறார். யோவான் 9:17. சரிங்களா? அப்ப பிரதான ஆசாரியராக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தவராக வருகிற ஒரு மிக அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தின் சங்கீதத்தை தான் நாம் இந்த நாளில வாசிக்க, தியானிக்க கேட்கிறோம். இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. ஓகே, அடுத்ததாக இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற சங்கீதம்
சங்கீதம் 117. யாராச்சும் வாசிங்க வாங்க. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு செய்வோமே, இந்த சங்கீதத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப சின்ன சங்கீதம், சரிங்களா? அப்ப நீங்க பாருங்க, இந்த சங்கீதம் யார் எழுதுனது என்று தெரியவில்லை. மிக ஒரு அருமையான ஒரு சங்கீதங்க. 2 வசனம் தான் இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை போதிக்கிற, அந்த மிகப்பெரிய சத்தியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறதோடு மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமாக எழுதப்படுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுகிற பொழுது ஆவியானவரோடு கூட அதிகமாக இடைப்பட்டதை நான் உணர்ந்தேன். அப்ப அந்த சங்கீதங்களை நாம் இப்படியாக ஒரு ஒரு பொருள் உள்ளதாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்பவோ நடைபெற போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் வேதம் சுட்டிக்காட்டும் என்று சொன்னால், ஆசிரியர்கள் எழுதுவார்கள் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஒரு பிரதான ஆசாரியனாக, மேசியாவாக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக வந்து தெரிந்து கொண்ட தேவன் இவ்வளவு அழகாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார் என்று நாம் நினைக்கிற பொழுது ஒருவேளை நம்ம அதற்கு பாத்திரவானா என்று கூட யோசிக்க தோன்றும். ஆகவே இந்த 117ஆம் சங்கீதம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கீதங்களே இந்த 2 வார்த்தை அடிக்கடி வரும். ஜாதிகளே ஜனங்களேன்னு வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஜாதிகள் ஜனங்கள்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப சங்கீதத்துல வந்து கொண்டிருக்கும். என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்கள் என்று சொன்னால் அது இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை குறிக்கும் ஒரு சொல்லாட்சியாக சங்கீதக்காரர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஜாதிகளே என்று சொன்னால் புற ஜாதிகளை குறித்து அவர்கள் சொல்லுவதாக இருக்கிறதை நாம் சங்கீதங்களை பார்க்க முடியும். அதே போல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜாதிகளே என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஜனங்களே என்று சொல்லுகிற பொழுது சில சமயத்துல அது தேசங்களையும் குறிக்கிறதாக இந்த சொல்லாட்சி வருகிறதை நாம் பார்க்க முடியும். மியூட் பண்ணிருங்க. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அந்த மெயின் ஸ்டேஷன்ல இருந்து மியூட் பண்ணிடுறீங்களா? அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆங்கிலத்துல நீங்க பாருங்க, பிரைஸ் தி லார்ட் ஆல் நேஷன்ஸ். இப்பதான் நான் சொன்ன பாத்தீங்களா, தேசங்களை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எக்ஸ்டால் ஹிம் ஆல் பீப்பிள்ஸ். சரி, அப்ப இந்த முழு சங்கீத தொகுப்பிலும் மிக குறுகிய பாடல் தான். ஆனால் துதித்தல் தொடர்புடைய வெளிப்பாட்டில் இதைவிட பெரிய அல்லது பிரமாண்டமான பாடல் இல்லை என்று கேம்பல் மார்கன் என்கிற ஒரு இறை ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படின்னா இப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். 2 வசனம் தான். ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைசிங் சாங், ஒரு துதி பாடல் வேறு இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, 2 வசனம் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா மார்ட்டின் லூத்தர் இந்த சங்கீதத்துக்கு 36 பக்கங்களை அர்ப்பணித்து அதை 4 முக்கியமான பிரிவுகளாக விளக்கினார் என்று சொல்லி நம்ம வரலாற்றுல பார்க்க முடிகிறது. அப்ப நீங்க பாருங்க, இப்படித்தான் நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் வேதத்தை வாஞ்சையாக விருப்பத்தோடு ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி மெனக்கெட்டு, ரொம்ப முக்கியம், இதையும் நான் சொல்ல வரேன், தங்களுடைய காரியங்களை செய்கிறார்களோ, நிச்சயமானவே ஆவியானவர் அவருக்கு அநேக விளக்கங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்கி காண்பிப்பார். அப்ப 2 வசனம் தான் இன்னைக்கு அதை நம்ம தியானிக்க போறோம். பாருங்கள, எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம மெயின்லைன் சர்ச்ல நம்மளுடைய வேதபாடுகள் வாசிக்கிற பொழுது சங்கீத பகுதியும் நாம் வாசிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அந்த சங்கீதத்தை நாம் நன்றாக படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்க. 2வது ஹோம்ஒர்க் கொடுத்திருக்க. முதல் சவுளுடைய கீழ்ப்படியாவை குறித்து முழுவதுமாக நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை வேதத்தின் அடிப்படையில படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதே போல இந்த சங்கீதம் 117 வசனங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அப்ப மார்ட்டின் லூத்தர் பாருங்க, இந்த 2 வசனத்துக்கு ஒரு 4 முக்கியமான பிரிவுகளை உள்ளடக்கி ஒரு 36 பக்கங்களை அதை எழுதி தியானிக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப இங்க பாருங்க, நான் அதை தொடர்பான சங்கீதங்களை தான் நான் எடுத்திருக்கேன். ஏனோ தானோ என்று ரேண்டமா எடுக்கல. நான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். தீர்க்கதரிசனம், புறச்சாதியினர் நற்செய்தி ஆசீர்வாதங்கள் பங்கேற்பார்கள். இதைத்தான் போன 110ஆம் சங்கீதத்திலே நம்ம பார்த்தோம். அப்ப தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட சங்கீதம், அதுல யூதர்கள் மட்டுமல்ல புறச்சாதியாரும் ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் மக்களின் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெறுவார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய்த்தான் வருகிறதே தவிர யூதர்களால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரட்சிப்பின் திட்டத்துல புறஜாதியார்களும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வெளிப்பாடு, கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்குரியது மற்றும் தற்காலிகமானது அல்ல, மாறாக பரலோகத்திற்குரியது மற்றும் நித்தியமானது என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு வசனம். அடுத்தது ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறோம், செயல்கள் ஞானம் அல்லது பரிசுத்தத்தால் அல்ல. மார்ட்டின் லூத்தரை மாற்றின ஒரு அனுபவம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, நமக்கு தெரிந்த வசனத்தை யாராச்சும் மனப்பாடமா சொல்லுங்க. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, இந்த ஒரே ஒரு வசனம் மார்ட்டின் லூத்தரோடு பேசுனது சரித்திரத்தை மாற்றினது, ஒரு ரிஃபர்மேஷனவே கொண்டு வந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவர் ரோமன் கேத்தலிக் மங்க்ங்க. அவர் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது மிக அதிகமாக தாக்கப்பட்டவராய், உணர்த்தப்பட்டவராய், அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் மட்டுமல்ல அநேக நாடுகளுக்கு எதிராக, எஸ்பெஷலி ஜெர்மனியில ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை அவர் கொண்டு வருகிறார். மட்டுமல்ல உலகமைக்கும் பரவுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அறிவுறுத்தல் இங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒரு அறிவுரை சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்காக நாம் கடவுளை புகழ்ந்து பேச வேண்டும். இதைத்தான் ஜேம்ஸ் மாண்ட்கோமரி என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்று நாம் ஏற்கனவே நாம பார்த்தோம். கேம்பல் மார்கன் இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 வசனங்களை உடைய இந்த சங்கீதம் ஒரு மிக பெரிய துதி பாடலாக காணப்பட்டுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்ட்டின் லூத்தர் 4 விதமான காரியங்களை இதன் அடிப்படையிலே தியானிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவுறுத்தல், அந்த அறிவுரை சொல்லுகிறதாக இந்த வசனங்கள் 117ஆம் சங்கீதத்தில் உள்ள 2 வசனங்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 117 முக்கிய கருத்து, எல்லா ஜாதி ஜனங்களும் கர்த்தரை பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய அன்பும் ரட்சிப்பும் எல்லா ஜாதிகளுக்கும் கிடைக்கும்படியாக அவர் கிரியை செய்கிறார். ஒரே ஒரு காரியம்தான், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியம். வசனம் 1. சரிங்களா? இப்ப வசனம் 1 யாராச்சும் வாசிக்கல? சின்ன சங்கீதம் தானே. ஜாதிகளே எல்லோரும் ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அப்ப அனைத்து ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் கூட அவரை துதிக்க வேண்டும் என்று பல வசனங்களை அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் அவர் எல்லா சிருஷ்டிகளுக்கும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அனைத்திற்கும் மேலாக வல்லமையிலும் மகிமையிலும் மகத்துவத்திலும் பரிசுத்தத்திலும் உயர்ந்தவர். அன்பானவர்களை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படியாக ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம்? நம்முடைய ஜெபங்களில எப்படிப்பட்ட துதியின் காரியங்களை நாம் செய்கிறோம்? இதுதாங்க ஜெபம். இப்படித்தான் சங்கீதக்காரர் அல்லது சங்கீதத்தை எழுதினவர்கள் துதித்தார்கள், ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய துதி அல்லது ஜெபம் எதை மையமாக வைத்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாகத்தான் இதே போன்ற சங்கீதங்கள் எல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 101. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 156 நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான். சுவாசமுள்ள கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஆர் யூ அலைவ் ஆர் நாட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுகிற வசனம் தான் இந்த வசனம். அப்ப சுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நான் கர்த்தரை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறேன். வாழ்வின் அனைத்து நாட்களிலும்
ஆண்டவரை துதிக்கும்படியாக, போற்றும்படியாக, அவர் இன்னும் அதிகமாக ஆராதனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அநேக வேலைகள்ல நாம் செய்ய தவறுகிறோம். ஜெபிப்பது என்று சொன்னால் நம்முடைய கடமையாக, எப்பொழுதுமே நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய தேவைகளை குறித்தும். இங்க பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த சங்கீதக்காரர்கள் அதை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தட் இஸ் ஆல்சோ சம் லெஜிட்டிமேட் ரீசன் இன்க்ளூடட். அப்படிதான் அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாள்ல நாம் எப்படி துதிக்கிறோம்? நம்முடைய துதி ஆராதனை எப்படியாக நம்முடைய திருச்சபையில காணப்படுகிறது? நம்முடைய வீட்டில, தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்பத்துல எப்படி காணப்படுகிறது? ரோமர் 15:11 வாசிங்க. மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். இதே வசனத்தை அங்க கோட் பண்ணுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் வரும், அப்போது எல்லா நாவும் அவரை கட்டாயமாக துதிக்கும். ஹல்லேலூயா. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும். வாசிக்கல இந்த வசனம் எல்லாம் அருமையான வசனம். ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பிலிப்பியர் 2:9-11 தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 2:9-11 ஸ்கிரீன்ல இருக்கும் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அங்கே ஏசாயா சொல்லுகிறார். பிலிப்பியர் நிருபத்தை எடுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 14:11. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. மிக அழகாக இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கோட் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப என்ன பாருங்க, எல்லா சாதி ஜனங்களும் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, ரட்சிப்பு எல்லோருக்கும் சொந்தம் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனமான வசனங்களை அடங்கிய சங்கீதம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உலக ரட்சகர் அழைக்கிறோம். வசனம் 2 வாசிங்கள. 112. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிருபை, அன்பு எல்லோர் மேலும் பொழியப்படுகிறது, என்றென்றைக்கும் இருக்கிறது. நமது ஜனமாகி இஸ்ரவேலருக்கு அவர் பாராட்டிய அன்பு, ரட்சிப்பு சகல சாதிக்கும் அளிக்கப்படவே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வாதத்து மூலமா உலகத்தின் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. நீங்க பாருங்களேன், ரொம்ப வேதத்தை இப்படித்தான் நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் பேசுகிற பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்பதை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம். 12:3 நான் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, பூமியில் உள்ள வம்சம். ஆபிரகாமை உன்னை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வம்சம் என்று அவர் சொல்லவில்லை. பூமியில் உள்ள, ரொம்ப அருமையான வார்த்தை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். மிக அருமையான ஒரு அழைப்புங்க. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்பது, ஆபிரகாமை உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் மூலமாக நடக்கும் காரியங்கள் அநேகம் இருக்கும், அதே போல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க. வம்சங்கள் எல்லாம் அப்படின்னா யூத கோத்திரம் மட்டுமல்ல, அனைத்து புறஜாதியார்களும் ரட்சிப்பின் திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை முதலாவதாகவே ஆதியாகமத்திலே தெளிவுபடுத்துகிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அப்ப ஆதியாகமம் 12:3 கர்த்தர் உரைத்திருக்கிறார், எல்லா தேசத்து மக்களையும் ரட்சிக்கவே தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிங்க. மேலும் யோவான் 3:16 நமக்கு தெரியும்.
இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவருக்கும் உரியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல ஜாதியாரையும் சீஷராக தமது சீஷருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28:19-20 இதை கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறோம், பிரதான கட்டளை என்று சொல்லுகிறோம். ஆகிய அதுக்கு உலகத்துக்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரின் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இதை செய்யும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிப்பின் திட்டத்துல புறஜாதியாரும் இருக்கிறார்கள் என்று சொன்னா அதுல உங்களுடைய பங்கு என்ன? ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக வாழுகிற என் மூலமா எத்தனை பேர் அந்த ஸ்ட்ரென்த்ல சேருவாங்க என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, அப்ப இந்த 2 வசனம் மட்டும் ஒரு சங்கீதம் தேவையா? இந்த 2 வசனத்தை மட்டும் பாடி இருப்பாங்களா? யோசித்து பார்ப்போம். அப்ப சங்கீதம் எழுதின இந்த ஆசிரியருடைய தரிசனம் யூதர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். துதித்தாங்க, ஆனா சரியா துதிக்கல. சும்மா 2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எரேமியா 13:11 வாசிங்க. யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43:21 நான் சரியான நேரத்தில் முடித்து விடுவேன். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா பாருங்க, எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் எப்படி துதித்தார்கள் என்பதை நம்ம எரேமியா 13:11 நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப சங்கீதம் 117:2 நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அப்ப அந்த நம்மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதர்களும் புறஜாதிகளும். கிருபையும் சத்தியம் வரும்போது புறஜாதிகள் துதிப்பார்கள். இது ரொம்ப அருமையான ஒரு தீர்க்க தரிசனங்க. யோவான் 1:14 நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 1:14 வாசிங்களேன். நான் கரெக்டா முடிச்சிடலாம். யோவான் 1:14 மனப்பாடமா தெரிய வேண்டிய அந்த வசனம். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஓகே, மீகா 7:20 வீட்டுல போய் பாசிங்க. இங்க பாருங்க, சத்தியம் யாக்கோபுக்கு கொடுக்கப்படுது, கிருபை ஆபிரகாம் கொடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான சப்ஜெக்ட். இதை நீங்க வீட்டுல ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். லூக்கா 1:54-55 நம்ம பார்க்கலாம். ஆகவே இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரே நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப இந்த 2 சங்கீதங்கள் சொல்லுகிற ஒரு சாரம்சம் புதிய ஏற்பாட்டிலே நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இதே போன்ற காரியங்களுக்கு விளக்கம் வேண்டும்னா ஒண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு, அப்படி இல்லாட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதை நாம் புதிய ஏற்பாட்டுல நாம் பார்க்க முடியும். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு பவுல் மிக ஆழமான மட்டுமல்ல தெளிவான விளக்கத்தை தருகிறார். அப்ப இந்த கலாத்தியர் நிருபத்தை நீங்க வீட்டுல போய் பாசிச்சு பாருங்க. இந்த கலாத்தியர் நிருபத்துல மிக மிக முக்கியமாக 3ஆம் அதிகாரத்தை இன்னைக்கே நீங்க வீட்டுல போய் அத்தனை வசனத்தை வாசிக்கணும். நீங்க வாசிப்பீங்க நான் நம்புறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி நமக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாகன்னு பார்த்தா கலாத்தியர் 3:8 நானே வாசிச்சிடுறேன். மேலும் தேவன் விசுவாசத்திலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. பாருங்க, வேதம் முன்னாக கண்டு. இதை ஆதியாகமம் 12:3 நம்ம கண்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு
சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதாங்க முன்னாக கண்டது கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுகிறதை நாம் இங்க பார்க்க முடியும். சரிங்களா? 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நான் உரியவனாகிறேன் என்று அர்த்தம். 3:14 நானே வாசிக்கிறேன். 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 3:16 ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட சந்ததிக்கு என்ற அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி யாரும் அல்ல, கிறிஸ்துவே. ஆகவே ஆபிரகாம் மூலமாக நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர் ஆகிறோம். 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவர் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. Thank you.